பாருங்க, ஒரு காவலாளி வீதிகளில் ரோந்து போட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு ஒரு சன்னலில் நெருப்பு கொழுந்து விட்டு எரியுதுன்னு பார்த்தாரு. உடனே தீயணைப்பு துறையை அழைச்சிட்டாரு. டேய், சீக்கிரமா வந்தாங்க தீயணைப்பு வீரர்கள். ஆனா கதவை தட்டினாங்க, யாரும் திறக்கல. வீட்டு உரிமையாளரையும் சொந்தக்காரங்களாலும் காணோம். நெருப்பு பக்கத்து அறைகளுக்கு பரவறதுக்கு முன்னாடி வீட்டு நிர்வாகம் தீயணைப்பு வீரர்களுக்கு கதவை உடைக்க சொன்னாங்க. கதவை உடைச்சு உள்ள போனாங்க. ஆனால் என்ன இருக்குன்னு பாருங்க. கிறிஸ்துமஸ் மரத்துல விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவ்ளோதான். தீயணைப்பு வீரர்கள் சம்பவத்தை சொல்லிட்டு போட்டாங்க. ஆனால் வீட்டு உரிமையாளர் வந்ததும் தீயணைப்பு துறையை கோர்ட்டுக்கு இழுத்துட்டாரு. கதவுக்கு $8000 கொடுக்கணும்னு கேட்டாரு. தீயணைப்பு தலைவர் காவலாளிகளை சாடினாரு. அனுமதியின்றி கதவை உடைச்சதற்காக சாரி சொல்லி பணம் கொடுத்தாங்க தீயணைப்பு வீரர்கள். சில நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டுக்காரர் மறுபடியும் ஃபோன் பண்ணினாரு. வீட்ல இருந்த ஒரு முதியவர் கடைசி சம்பவத்தால காலனியில யாரோ திட்டுனாங்கன்னு சொன்னாரு. அந்த முதியவர் தற்கொலை பண்ணிக்க போறாருன்னு சொன்னாரு. உடனே தீயணைப்பு வீரர்களை அழைச்சு காப்பாத்த சொன்னாரு. கதவுக்கு போனாங்க. அவருடைய சகா என்ன சொன்னாருன்னா, வீட்டு உரிமையாளர் வர்றா வரைக்கும் காத்திருங்கன்னு சொன்னாரு. முதல் சம்பவத்தை நினைச்சு கதவுல காத்திருந்தாங்க. சில மணி நேரத்துக்கு பிறகு வீட்டுக்காரர் வந்து கதவை திறந்தாரு. ஆனால் அந்த முதியவர் போட்டாரு.